சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் 14வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இது அரக்கர்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு உரையாடலாக அமைந்துள்ளது. அது என்ன உரையாடல் அப்படின்னா, அதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கு. சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். இப்போ அந்த காட்சியை மட்டும் சொல்லிடுறேன். சுக்ரீவன் கும்பகர்ணனுடைய காது மூக்கு இதையெல்லாம் அறுத்தான், 2 காதுகளையும் கொய்தான், மூக்கையும் அறுத்தான் என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ராமபிரான் பானம் போட்டு கும்பகர்ணனை அழித்து விடுகிறான். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை குறித்து தான் வானரர்கள் பேசிக்கொள்கிறார்களாம். அது என்ன சம்பவம்ங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு யுத்தஸ்பந்தம் 14வது ஸ்லோகம் விண்ணப்பிக்க தயாராகுங்கள். ராஜா குப்யதி கிம் நிதானம் அதுனா கோபஸ்ய தஸ்யேஷிதுஹு மத்வாக்கியம் கிமிதி த்வயா தவ படைஹி சர்வம் ததானுஷ்டிதம் ரக்ஷோ வீர ஷரீர மஜ்ஜனமிதம் வார்தௌ ரிபோஹ் கிங்கரா ஆலாபான் வானர வர்ணிதான் இதி விபோ ஸ்ருத்வா கிமேதத் ஸ்மிதம் என்பது ஸ்லோகம். இப்போ அரக்கர்கள்லாம் கிடுகிடுன்னு ஓடி வந்து ஒரு குழு அரக்கர்கள் இன்னொரு குழுவை பார்த்து சொன்னாலாம், ராஜா குப்பியதி, நம்ம ராஜா ராவணன் இருக்காரே ரொம்ப கோபமா இருக்கார் ராவணன்னாலாம். உடனே இந்த அரக்கர்கள்லாம் கேட்டாலாம், கிம் நிதானம் அதுனா கோபஸ்ய தஸ்யேஷிதுஹு, எதுக்கு ராஜா கோபப்படணும்? ராவணன் கோபப்படும்படியாக நாம என்ன பண்ணோம்? இல்லப்பா, நம்ம எல்லார் மேலேயும் தான் ராஜா கோபமா இருக்கார் அப்படின்னு அவன் சொன்னானா. இவன் கேட்டான், நாம அப்படி என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக ராஜா கோபப்படணும்? அதுக்கு இவன் சொன்னானா, மத்வாக்கியம் கிமிதி த்வயா தவ படைஹி சர்வம் ததானுஷ்டிதம். ஏண்டா, நான் எது சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவேளாடா, கொஞ்சமாவது அறிவில்லையான்னு திட்டுறார் ராஜான்னா. இவாளுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சொன்னதை தானே செஞ்சோம், நான் என்ன சொன்னாலும் செஞ்சிருவேளான்னு சொல்லி திட்டுறாரா அப்படின்னு இவா கேட்டாலாம். ஆமா, என்ன பண்ணிட்டோன்னு கேட்டான். ரக்ஷோ வீர ஷரீர மஜ்ஜனமிதம் வார்தௌ. ஆமா, ராஜா சொல்லி வச்சிருந்தார், அதாவது யாராவது அரக்கர்கள் போரிலே மாண்டு கீழே விழுந்துட்டா அவன் சரீரத்தெல்லாம் தூக்கி கடல்ல போடுன்னு சொன்னார். இப்ப நம்ம கடல்ல போட்டுட்டோங்கிறதுக்காகத்தான் நம்மள திட்டுறார். நீ சொல்ற உபன்யாசம் ஆரம்பத்திலேருந்தே ஒன்றும் புரியல, இது சுத்தமாவே புரியல, நேயர்களான நீங்களே சொல்லிடுவீங்க. ராவணன் கோபமா இருக்கார். ஏன்பா கோபமா இருக்காருன்னா, இல்ல நம்ம மேலதான் கோபமா இருக்கார். ஆனா நம்ம மேல ஏன் கோபமா இருக்கணும்னா, இல்ல அவர் சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டோம் அதனால கோபமா இருக்கார். அவர் சொன்னதை எதை அப்படியே செஞ்சோம்? அரக்கர்களோட உடல்லாம் தூக்கி கடல்ல போட சொன்னார், அதை செஞ்சுட்டோம் அதனால கோபமா இருக்கார். என்ன விஷயம் புரியவே இல்லையேனா, அதுதான் சொன்னேன். இடையில ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? என்ன நடந்ததுன்னா, இந்த கும்பகர்ண வதம் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இந்திரஜித் ராவணனுடைய மகன் இருக்கானே, அவன் ஒரு பெரிய பிரம்மாஸ்திரத்தை வீசினான். அந்த பிரம்மாஸ்திரத்தால் தாக்கப்பட்டு மொத்த வானர சேனையும் கட்டப்பட்டு இறந்து விழுந்து விட்டார்கள். அப்போ ஜாம்பவானுடைய ஆலோசனைப்படி ஹனுமான் என்ன பண்றார், ஔஷதகிரின்னு சொல்லக்கூடிய மருந்து மலையை கொண்டு வருகிறார். அந்த மருந்து மலையில 4 மூலிகைகள் இருக்கு. ஒன்று சஞ்சீவனி, மிருத சஞ்சீவனின்னு பேர். அது இறந்தவருக்கு உயிரளிக்கும், சஞ்சீவகரணி என்றும் அதை சொல்வார்கள். இதை வச்சுதான் அதை சஞ்சீவி மலைன்னு அதுக்கு பேர் வச்சுட்டா. அது ஔஷதகிரி மருந்து மலைன்னு பேர். அதுல சஞ்சீவனி என்ற அந்த மூலிகை இறந்தவருக்கு உயிர் கொடுக்கும். விசல்யகரணி என்பது அவருக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தெம்பும் கொடுக்கும். அப்புறம் சந்தானகரணி என்பது உடைப்பட்ட உடம்பு பகுதிகளை எல்லாம் சேர்த்து வைக்கும். இப்ப கை கால் ஏதாவது கட்டாயிருக்குன்னா அதை கனெக்ட் பண்றதுக்கு சந்தானகரணி. சாவர்ணியகரணிங்கிறது காயத்தின் வடுவே தெரியாமல் பழைய நேரத்துக்கு மாற்றும். அதனால சஞ்சீவகரணி, விசல்யகரணி, சந்தானகரணி, சாவர்ணியகரணி, இந்த 4 மூலிகைகள் அடங்கிய அந்த மலையை ஹனுமான் கொண்டு வந்தார். அந்த மூலிகைகளின் வாசனை பட்டதுமே இறந்து கிடந்த வானர வீரர்கள் அத்தனை பேரும் உயிர் பெற்று எழுந்தார்களாம். இப்போ ஒரு பெரிய கேள்வி, வானரர்கள் மட்டும் இல்ல, அந்த மூலிகைகள் அதை மோந்து பார்த்த எல்லாருக்குமே உயிர் கொடுத்துருமா இல்லையா? அதாவது நாம மோந்து பார்க்க வேண்டாம், அந்த வாசனை பட்டாலே பிணம் எழுந்து உட்காந்துருமா. போரிலே எத்தனை அரக்கர்கள் இறந்திருப்பார்கள். இப்போ கும்பகர்ணன் கூட போர்ல இறந்துதானே போயிருக்கான். இப்போ இந்த மூலிகையை பாட்டுக்கு ஹனுமான் கொண்டு வந்துட்டார்னா என்ன ஆகும்? மொத்தமா அவனும் உயிர் தெழணும் இல்லையா? இங்கதான் நம்ம அரக்கர்கள்லாம் ரொம்ப புத்திசாலிகளா ஒரு வேலை பண்ணாலாம். சில பேருக்கு பார்த்து நம்ம கேட்போம், ஏன்டா நல்ல நாள்ல எல்லாம் வேலை செய்ய மாட்டான், இன்னைக்கு மட்டும் ஏன்டா அவன் வேலை செஞ்சான்னு. அந்த மாதிரி அந்த அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், கும்பகர்ணன் விழுந்ததும் கிடுகிடு நம்ம ராஜா ராவணன் சொல்லியிருக்கார், யார் அரக்கன் கீழே விழுந்தாலும் அந்த பாடியை கொண்டு போய் கடல்ல வீசிடணும்னு சொல்லியிருக்கார். உடனே கும்பகர்ணனுடைய சடலத்தை கொண்டு போய் கடல்ல வீசுறோம் முதல் காரியமா வீசிட்டானோம். கடல்ல கொண்டு போய் வீசினதுனால இவர்கள் யாரும், கடல்ல வீசப்பட்டவர்கள் யாரும் மீண்டும் உயிர் தெழவில்லை. நிலத்தில் இருப்பவர்களுக்கு தான்
கும்பகர்ணன் மட்டும் இல்ல, மீதம் என்னென்ன அரக்கர்களுடைய சடலம் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு போய் ஒழுங்கா கடல்ல வீசிட்டாங்களாம். அதனாலதான் இறந்து போன ஒரு அரக்கன் கூட மீண்டும் உயிர் பெறல, வானரர்கள் அத்தனை பேரும் உயிர் பெற்று எழுந்துட்டா. அதனால ராவணன் சொன்னானா, ஏண்டா நான் கொடுத்த ஆர்டர்லாம் நல்ல நாள்ல எதுவுமே பண்ண மாட்டீங்க, இந்த ஒரு ஆர்டரை மட்டும் உருப்படியா பண்ணி இப்படி என்னை கெடுத்து வச்சுட்டாடான்னு சொல்லி ராவணன் கோபமா இருக்கான்னு அவா சொல்ல, ரிபோஹோ கிங்கர, இப்படி ராவணனுடைய உன் எதிரியான ராவணனுடைய கிங்கரர்கள் பணியாளர்கள் ஆலாப்பான் பேசியவற்றையெல்லாம் வானர வர்ணித்தான். வானரர்கள்லாம் அப்படியே எங்கேயோ கேட்டாலும் வானரால் கேட்டுட்டு வந்து, ராமபிரானே உன்னிடம் சொன்னார்கள் இப்படி ராவண சம கோபத்துல இருக்கான், ஏண்டா என்னுடைய ஆலோசனை எல்லாம் என்னுடைய ஆணைகளை எல்லாம் இப்பதான் ஒழுங்கா செய்வேளான்னு கேட்கறான். எந்த ராஜாவாவது தன் ஆணையை கேட்ட தொண்டனை தண்டிப்பானா? ராவணன் தான். ஏண்டா நான் சொன்னதை கரெக்டா செஞ்சேன்னு சொல்லி அந்த அரக்கர்களை எல்லாம் தண்டிக்கிறான்னு சொல்லி வானரால் சொல்ல, விபோ சுத்வாக்கிமே தத்ஸ்மிதம், அதை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகையைத்தான் இப்போது எங்களுக்கு வடுவூரில் காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வெல்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் சாரம் இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாருங்க, யூடியூப்ல சங்கரா டிவியோடு சேர்ந்த கவசம் கனெக்ட் சேனல்ல இதை போடுறாங்க. அதனால கனெக்ட் ஆயிடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது ராவணன் என்ன சொல்லியிருக்கான், எந்த அரக்கன் கீழே விழுந்தாலும் இறந்து போனாலும் அந்த சடலம் போர்க்களத்துல இருக்கக்கூடாது, கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுட்டான். அதனால அந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணிட்டா, எப்போ ஒரு அரக்கன் விழுந்தாலும் அந்த சடலத்தை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்றது. இதுக்குன்னே 4 பேரை வச்சிருக்கான். ஒரு நகைச்சுவையில இவன் வேலை செய்யாம பாத்துக்க வேண்டியது உன் வேலைங்கிற மாதிரி இறந்து போன அரக்கர்களை எல்லாம் கொண்டு போய் கடல்ல வீச வேண்டியது உன் வேலைன்னு ஒரு 4 பேரை வச்சிருக்கான். அவன் அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டான். ஹனுமான் இந்த மருந்து மலையை கொண்டு வந்த போது அதனால அரக்கர்கள் யாரும் இறந்தவர்கள் மீண்டும் எழல, ஏன்னா அந்த சடலமே போர்க்களத்துல இல்லை. இதை பார்த்துட்டு ராவண சம கடுப்பானோம், ஏன்டா நான் சொன்னதெல்லாம் செஞ்சேன், நான் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சதுனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி சொன்னதை செய்தாயா என்றே அரக்கர்களை எல்லாம் திட்டினானா ராவணன். இதை வானரால் ராமன்கிட்ட சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான். சோ முதல் விஷயம், இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, எல்லாம் ராவணனுடைய அறியாமை, அரக்கர்களுடைய செயல், இதை நினைச்சுதான் ராமன் புன்னகை செய்தான். ஓஹோ, அதான் ராவணனை மாதிரி இருக்கவன்லாம் அவன் சொன்ன ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணாலே ப்ராப்ளம் வரும். ராவணன் சொன்னதெல்லாம் செய்யாம இருந்தாலே ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அதனால ராவணனுடைய இந்த முட்டாள்தனத்தை எண்ணி ராமன் புன்னகை செய்தான். 2 முக்கியமானது, இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா, இன்னொருத்தருக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இங்க ராவணனுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு அரக்கர்களின் சடலத்தை கொண்டு போய் கடல்ல போட சொல்லணும்? அதை யோசிச்சு பார்த்தேடா. வானரர்கள் எத்தனையோ பேர் விழறா, அந்த சடலாம் அங்கேயே தான் இருக்கு. அரக்கர் சடலத்தை மட்டும் ஏன் கடல்ல போடணும்னா, ராவணன் எப்போதுமே ஒரு ஈகோயிஸ்டிக்கா பிறருக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழறான். அது என்ன வாழ்க்கைன்னா, தான் எப்போதுமே பெரிய ஆளு, தான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு வெளியில காமிச்சுக்கணும்னு ராவணனுக்கு எண்ணமா. அதனால ஒருவேளை போர்க்களத்துல அரக்கர்கள்லாம் இறந்து விழுந்து கடந்து அரக்கர்களின் சடலம் நிறைய இருந்ததுன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு நியூஸ் சேனல், ஏன் நம்ம சங்கரா தொலைக்காட்சியே ராமராவண யுத்தத்தை நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம்னு, ஏன்னா நம்ம கேமராமேன்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, அந்த யுத்த களத்துக்கே போய் அவங்க லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா எத்தனையோ திருக்கோவில் சம்பரோக்ஷனம் அங்க இங்கேன்னு போய் எவ்வளவோ கேப்சர் பண்றவங்களுக்கு ராமராவண யுத்தம் கேப்சர் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்படி அவங்க லைவ் ரிலே போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி நம்ம சங்கரா டிவிலேருந்தே நம்ம கிரி பிரசாத் போல யாரோ ஒருத்தர் லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு வரும்போது, இங்கே பாருங்கள், இந்த ராமராவண யுத்தத்திலே இத்தனை அரக்கர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள், அரக்கர்கள் சடலம் இவ்வளவு இருக்குன்னு யாராவது கமெண்ட்ரி கொடுத்துட்டா அது தனக்கு அவமானம்னு நினைச்சானா ராவணன். அதனால பின்னாடி சங்கரா தொலைக்காட்சியிலேருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது வெறும் வானரர்களுடைய சடலங்கள் மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய அரக்கர் சடலமே இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறவர் என்ன சொல்லுவார், சார் போர்க்களம் முழுக்க தேடி பார்த்தேன் சார், ஒரு அரக்கன் கூட சாகல, வானரர்கள் மட்டும்தான் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அப்போ பார்க்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓஹோ அப்போ இவங்க பக்கம் தான் பலமா இருக்கு போல இருக்கு, ஓஹோ ராவணன் ரொம்ப பலசாலிப்பா, ஒரு அரக்கன் கூட கீழே விழல, ஆனா இங்க பாரு ராமன் சைடு ரொம்ப வீக்கு, நிறைய வானரர்கள் இழந்து இருக்கிறார்கள். அந்த நேரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைச்சானோ. ஏன்னா இப்ப தேர்தல் வந்தாலும் என்ன சொல்றாங்க, களத்தை செட் பண்ணணும், நேரேட்டிவ் செட் பண்ணணும். அது போல ராவணன் என்ன நினைச்சான், ராமன் பக்கம் தான் சேதாரம் ஜாஸ்தி, என் பக்கம் சேதாரமே இல்லைன்னு நேரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைச்சான். இது அவனுக்கு தெரியாத, இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையாங்கிற மாதிரி எத்தனை அரக்கர்கள் இறந்து போனார்கள்ங்கிறது அவனுக்கு தெரியும். இதை போய் என்னமோ ஊருக்கு மறைக்கிறேங்கிற பேர்ல எல்லா அரக்கர் சடலத்தையும் கொண்டு போய் கடல்ல வீசினான். ஆனா கடைசியில யார் பாதிக்கப்பட்டான்னா, ராவணனே பாதிக்கப்பட்டான். என்ன எடுத்து எல்லா சடலத்தையும் கொண்டு போய் கடல்ல வீசினதுனால திரும்ப யாருமே அந்த மருந்துமலை வந்த போது உயிர் பெற்று எழ முடியாமல் போனது. அப்படின்னா என்ன அர்த்தம்,
நாம் நமக்காக எதையும் செய்யணுமே ஒழிய இவர் அது நினைப்பாரோ அவர் இது நினைப்பாரோ பிறர் என்னை பார்த்து என்ன நினைப்பார்கள்னு சொல்லி நமக்கென்று வாழாமல் பிறருக்குன்னு வாழத் தொடங்கினா இப்படித்தான் இந்த கன்ஃபியூஷன்ங்கிறது ஏற்படும். அந்த நிலைதான் ராவணனுக்கு ஏற்பட்டது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ புன்னகை உணர்த்துற பெரிய செய்தியா தான். அதனால இன்னொருத்தருக்காக அவர் இப்படி நினைச்சுப்பாரோ நான் மறைக்கிறேன். ஏன் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேனே. இப்போ நாம எழுதி கொண்டு வருகிறோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கெல்லாம் டைப்பிங் அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், பேனா வச்சு ஒரு வார்த்தை தப்பா எழுதிட்டோம்னா தப்பா எழுதினதை தைரியமா தப்புன்னு ஒத்துண்டு ஒரு சிங்கிள் லைன்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அடுத்து எழுதுறதுல தப்பே இல்லை, கரெக்ட் பண்ணி. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தப்பு வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஃப்ளூயிட் போடுறது, ஒயிட்னர் போடுறது, பிளேடை வச்சு சுரண்டுறது, இதெல்லாம் பண்ணா பேப்பர் தான் கிழிஞ்சு போகுமே ஒழிய தப்பு ரெக்டிஃபை ஆகாது. அப்போ ஒரு தப்பு பண்ணோம்னா அதை மறைப்பதை விட தப்புன்னு ஒத்துண்டு அதை கரெக்ட் பண்ணலாமே. ஆமாப்பா இவ்வளவு அரக்கர்கள் இறந்தார்கள், இருக்கட்டுமே சடலம். அப்போ பிறரிடம் இருந்து நம் குற்றத்தை மறைப்பதாக எண்ணுவதோ அல்லது பிறருக்காக ஒன்று செய்யறேன்னு ஒன்று செய்வதோ அது உண்மையில் நமக்கே பாதகமாக முடியும். அதுதான் இது உணர்த்தும் செய்தி. இனி மூன்றாவது, இந்த புன்னகையை ரசிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன்? நம்ம நேயர்கள் மட்டும் இல்லை, இதை நம்ம சீர்காழியில் ஷூட் பண்ணும்போது பல அன்பர்கள் கோவிலுக்கு சேவிக்க வந்தவாலாம் இன்னும் இதையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா, வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். ராஜா குப்யதி கிம் நிதானம் அதுனா கோபஸ்ய தஸ்யேஷிதுஹு மத்வாக்கியம் கிமிதி த்வயா தவ படைஹி சர்வம் ததானுஷ்டிதம் ரக்ஷோ வீர ஷரீர மஜ்ஜனமிதம் வார்தௌ ரிபோஹ் கிங்கர ஆலாபான் வானர வர்ணிதான் இதி விபோ சுத்வா கிம் ஏதத் ஸ்மிதம் என்ற இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு மன தெளிவு ஏற்பட்டு நாம் வாழ்வது பகவானுக்காக, அவன் அடியார்களுக்காக. அப்போ யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட பகவானும் அவன் அடியார்களும் ஆச்சாரியனும் திருப்திப்படும்படி பகவத் பிரீத்திக்காக, பகவத் கைங்கரியத்துக்காக சிறப்பான வாழ்வு வாழ ராமன் நமக்கு அருள் புரிவான். நன்றி, வணக்கம்.